Hello guys, welcome back to our channel. Today இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா உங்க சேனல்ல வந்து வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணனும் அப்படினா பெய்ட் சர்வீஸ் ஒன்னு இருக்குது எங்ககிட்ட. சோ வந்து நீங்க பெய்ட் சர்வீஸ் செய்யணும் அப்படினா கண்டிப்பா வந்து இன்ஸ்டால कांटेक्ट பண்ணுங்க. அபௌட்ல வந்து நான் இன்ஸ்டா பேஜ் லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும், வாட்ச் ஹவர்ஸை வந்து ஃப்ரீயாக இன்க்ரீஸ் பண்ணணும், என்ன பண்ணணும் ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறீங்க, கமெண்ட்டில் கேட்குறீங்க, அப்புறம் வந்து இன்ஸ்டாவில் கான்டாக்ட் பண்ணி கேட்குறீங்க. ஸோ வந்து நான் ஒரு மெத்தட் வச்சுருக்கிறேன். ஏன்னா நேரத்தோட ஒரு டூல் மெத்தட் வச்சுருந்தேன். அந்த டூல் மெத்தட் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற எனக்கு ஒர்க் பண்ணுது, பட் வந்து இந்தியாவில் இருக்கிற உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுதில்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க, ட்ராப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ வந்து அதுக்கான ஒரு சொல்யூஷனோட தான் வந்திருக்கிறேன். நான் இந்த வீடியோவில் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் அதை வந்து செக் பண்ணிட்டு தான் இப்போ ஒரு ட்ரிக் பற்றி தான் பேச போகிறோம். வாட்ச் ஹவர்ஸை ஃப்ரீயாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரிக். பட் வந்து இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட பிசி ஒரு லேப்டாப் இருக்கணும். ஸோ வந்து இருந்தால் தான் இந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து இந்த ட்ரிக் வந்து பிசியில் தான் பண்ணலாம். அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து மொபைலில் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேயோ யாருக்கிட்டேயோ பிசி இருந்தால் கண்டிப்பாக அந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் மூலமாக கண்டிப்பாக நீங்கள் 4000 வாட்ச் ஹவர்ஸை வித்தின் 7 டேஸ்லேயே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். இந்த வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் வந்து ஒரு கிவ்அவே ரன் பண்ணுறோம். இந்த கிவ்அவேல வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸை வந்து 3 லக்கி பர்சனுக்கு வந்து ஃப்ரீயாகவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ வந்து நீங்கள் இந்த கிவ்அவேல ஜாயின் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக கீழே நான் லிங்க் கொடுக்குறேன். என் வந்து சேனல் பேஜில் வந்து இந்த வீடியோ இருக்கும். என் வந்து கம்யூனிட்டி டேப்லேயும் நான் போஸ்ட் போட்டுருக்கிறேன். கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு இப்போவே ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து லக்கியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸை வந்து ஃப்ரீயாகவே கெயின் பண்ணிடலாம். ஓகே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே கைஸ், கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ப்ரௌசர் பற்றி தான் பார்க்க போகிறோம். டோர் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரியலைன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டோர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டோர் அப்படின்னு டைப் பண்ணோடனே டோர் ப்ரௌசர் அப்படின்னு வந்துடும். ஸோ வந்து அதில் ஃபஸ்ட்டு லிங்க் இருக்கும், டவுன்லோட் டோர் ப்ரொஜெக்ட் அப்படின்னு. டோர் ப்ரௌசர்னு இருக்காது, டோர் ப்ரொஜெக்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ வந்து நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ அது இந்த இன்டர்ஃபேஸ் தான். இதில் வந்து நீங்கள் என்ன சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க, அதாவது என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத இந்த இடத்துல கேட்டிருக்கும். ஆண்ட்ராய்டாக இருந்தால் ஆண்ட்ராய்டு டவுன்லோட் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து லினக்ஸ் இருக்குது, என் வந்து மேக் இருக்குது, இந்த இடத்துல வந்து விண்டோஸ் இருக்குது. ஸோ வந்து நான் வந்து லினக்ஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து மேக் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்றத வந்து நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி டவுன்லோட் ஆயிரும். ஸோ வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால நான் இந்த மெத்தடில் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு காட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வித் ப்ரூஃப் காட்டிடுறேன். நீங்கள் ப்ரூஃப் இல்லைன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க. அதனால் வந்து நான் வித் ப்ரூஃப் காட்டுறேன். நான் ஜஸ்ட்டு வந்து வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணின ஒரு நியூ சேனல். ஸோ வந்து இந்த சேனல் வந்து இப்போ ஒரு 1 வீக்காக தான் நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா 1000 வாட்ச் ஹவர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணினேன் இந்த மெத்தட் மூலமாக தான். ஸோ வந்து அதை தான் இப்போ உங்களுக்கு நான் ஷோ பண்ண போகிறேன். இந்த சேனல் உங்களுக்கு தெரியலைன்னா கண்டிப்பாக நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த சேனலும் என் சேனல் தான். ஸோ வந்து நீங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ராவல் வித் முஷாரஃப் அப்படின்னு. ஸோ வந்து இந்த சேனலை வந்து நம்ம சேனல் பேஜில் கூட கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருங்க. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 500 ஹவர்ஸ் வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. அண்ட் வந்து இந்த வீடியோவில் இதில் வந்து நாங்கள் வீடியோ போட்டுக்கிறோம் பாருங்கள். நான் லாஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். எப்போன்னா உங்களுக்கு விளங்கும். இதில் வந்து லாஸ்ட்டாக போட்டுக்கிற இந்த வீடியோ தான். மேக்ஸிமம் ஷார்ட்ஸுக்கெல்லாம் தெரியும் உங்களுக்கே வராது அப்படின்னு. ஸோ வந்து ஜூலை 13 தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் போடுறதுக்கு. ஸோ வந்து ஜூலை 13லேருந்து 7 வீடியோ போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் உங்களுக்கு அனலிட்டிக்ஸ் காட்டிடுறேன். அனலிட்டிக்ஸ் காட்டினா தான் உங்களுக்கு இது புரியும். ஸோ வந்து அனலிட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா 1200 வாட்ச் ஹவர்ஸை வந்து நான் ஈஸியாகவே கெயின் பண்ணிட்டேன் வித்தின் 7 டேஸ்க்குள்ளே. ஸோ வந்து இது தான் உங்களுக்கான அந்த இது ப்ரூஃப் காட்டினா தான் நீங்கள் நம்புவீங்க அப்படின்றதுனால தான் இதை நான் ஷோ பண்ணுறேன். ஜஸ்ட்டு 7 டேஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. அதனால் நான் வந்து ஜஸ்ட் 7 டேஸ் இங்கே கொடுத்துட்றேன் பாருங்கள். கொடுத்ததுக்கப்புறமா ஜஸ்ட்டு 7 டேஸில் தான் நான் இவ்வளோ ரன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து வாட்ச் ஹவர்ஸே இருக்கல. அப்புறமா நான் அந்த 7 டேஸில் வந்து இந்த பார்த்தீங்கன்னா இந்த அளவில் வாட்ச் ஹவர்ஸ் வந்து கெயின் பண்ணியிருக்கிறேன். ஸோ வந்து கூடிய சீக்கிரம் இந்த வெப்சைட்டும் வந்து மானிட்டைசேஷன் ஆயிரும், இந்த யூடியூப் சேனலும். ஸோ வந்து இதுக்கு நீங்கள் இன்னும் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் தான் இது கம்மியாக இருக்குது. நீங்கள் பிடிச்சிருக்குதா அப்படின்றத பாருங்கள். உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இதை டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன்.
இதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேனலில் வந்து ஒரு கண்டென்ட் எடுத்துருங்க. கண்டென்ட் எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து டோர் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். ஜஸ்ட் வந்து நான் டோர் ப்ரௌசரை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி ஷோ பண்ணுறேன். நான் இங்கே வந்து டோர் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணினதுக்கப்புறமா உங்களுக்கான ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வரும். வந்து இந்த மாதிரி கனெக்டிங் ஆகும். எனக்கு வந்து ஒரே யூஸ் பண்ணுறதுனால தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி கேட்கும். நான் ஜஸ்ட் வந்து இதை கொடுத்துட்றேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக கேட்காது. ஸோ வந்து நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ரீஸ்டார்ட் ப்ரௌசர் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறமா எனக்கு வந்து ப்ரௌசர் திருப்பி ஓப்பன் ஆகும். ரீஓப்பன் ஆகினதுக்கப்புறமா நான் கனெக்ட் கொடுத்தேன்னா எனக்கு ப்ரௌசர் வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகிரும். ஓகே, கனெக்ட் ஆகினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ப்ரௌசரை இந்த மாதிரி மேக்ஸிமைஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் செட்டிங்ஸ் வந்துட்டு இந்த இதில் வெப்சைட்டில் நான் பண்ணுறதை சரியாக பார்த்துக்கோங்க கைஸ். பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். செட்டிங்ஸில் இங்கே வந்து எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு இருக்கும். எக்ஸ்டென்ஷன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து இந்த இடத்துல போடணும். டெக் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேம் தெரியும், டெக் ரீலோடர் அப்படின்னு. ஸோ வந்து நான் டெப் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணதுக்கப்புறமா மொசிலா ஃபயர்ஃபாக்ஸோடைய எக்ஸ்டென்ஷன் டவுன்லோடிங் சைட் வந்துடும். வந்ததுக்கப்புறமா நீங்கள் கீழே போனீங்கன்னா இந்த இடத்துல வந்து டெப் ரீலோடர் பேஜ் ஆட்டோ ரீஃப்ரெஷ் அப்படின்னு இருக்கும். இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணுங்க. ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து எட் டு ஃபயர்ஃபாக்ஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா இந்த இதில் வந்து டோர் ப்ரௌசர்லேயும் இன்ஸ்டால் ஆயிரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வீடியோ இருக்குது இல்லையா, நீங்கள் உங்கள் வீடியோக்குள்ளே போகணும். அதுக்காக நீங்கள் வந்து ஜஸ்ட்டு யூடியூப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். youtube.com அப்படின்னு டைப் பண்ணுங்கள். youtube.com அப்படின்னு டைப் பண்ணி நீங்கள் என்டர் பண்ணதுக்கு அப்புறமா உங்கள் வெப்சைட் வந்து youtube.comக்கு போயிடும். இதில் ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஐபி அட்ரஸ் வந்து இதில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால டோர் ப்ரௌசரில் வந்து ஆட்டோமேட்டிக்லி ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆகிட்ருக்கும். ஸோ வந்து இது வந்து நாங்கள் ஆட்டோமேஷன் இல்லாமல் பட் வந்து நாங்கள் மெனுவலாக பண்ணாமல் ஆட்டோவாக பண்ண போகிறோம். அவ்வளோதான். யூடியூப் சேனல் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐபி ஜெர்மனியில் இருக்குது. ஜெர்மனி, யூஎஸ், கனடா இந்த மாதிரி மேக்ஸிமம் நிறைய கண்ட்ரீஸில் ஐபி அட்ரஸ் சேஞ்ச் ஆகி வரதுனால எங்களுக்கு வந்து எந்த இஷ்யூவும் வரப்போகிறதும் இல்லை. வாட்ச் ஹவர்ஸ் ஃபுல்லாக கெயின் ஆயிரும். வாட்ச் ஹவர்ஸ்னால எந்த இஷ்யூவும் இல்லை. நீங்கள் கண்டிப்பாக திருப்ப நிறைய பேர் இதில் கமெண்டில் கேட்குற என்ன விஷயம் என்னென்னா இது மூலமாக மோனிடைசேஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இந்த மெத்தட் மூலமாக தான் நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி பெய்ட் சர்வீஸாக பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். ஸோ வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். எந்த இஷ்யூவும் வராது. கமெண்ட்லையும் கேட்க தேவையில்லை. நீங்கள் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. ஓகே, இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து இந்த வீடியோ இருக்குது இல்லையா, இந்த வீடியோவுக்கு 90 வியூஸ் இருக்குது. ஸோ வந்து 90 வியூஸில் வந்து நான் இந்த வீடியோவை காப்பி பண்ணுறேன். இந்த வீடியோவோட லிங்க்கை நான் காப்பி பண்ணதுக்கு அப்புறமா யூடியூப்பில் வந்து இந்த இடத்துல போட்டு சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வீடியோ வந்து எனக்கு ஷோ ஆயிரும். நான் ஜஸ்ட் வந்து இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நான் இதை ஸ்டாப் பண்ணுறேன். ஓகே, இதை ஸ்டாப் பண்ணிவிட்டேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து எக்ஸ்டென்ஷனில் ஜஸ்ட்டு வந்து நான் 13 செகண்ட்ஸ் அப்படின்னு வைக்கிறேன். நீங்கள் வந்து வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுனால நீங்கள் 1 hour வீடியோனா 1 hour வைக்கலாம். இல்லை வந்து 30 minutes 50 minutes இந்த மாதிரி 5 minutesனு வைக்கலாம். நான் வந்து இதில் மேக்ஸிமம் எனக்கு 13 செகண்ட்ஸ் வைக்கிறேன். ஏன்னு சொன்னால் இந்த வீடியோ லென்த்தாக போயிடக்கூடாது அப்படின்றதுனால. ஸோ வந்து நான் தென் வந்து ஸ்டார்டிங் அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு வந்து நான் இங்கே வந்து வீடியோவை ப்ளே பண்ணிவிடுறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 13 செகண்ட்ஸுக்கு அப்புறமாவும் நம்ம வீடியோ வந்து ஆட்டோவாக ரீஃப்ரெஷ் ஆகி இந்த டெப் வந்து சேஞ்ச் ஆகும். டெப் சேஞ்ச் ஆகும் போது இந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஐபி அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ வந்து ஜெர்மனியில் இருக்குது 185 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இது வந்து இந்த 10 செகண்ட்ஸில் வந்து ரீலோட் ஆகும் அப்படின்னு போட்டுருக்கு. ஸோ வந்து நாங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செகண்ட்ஸ் வந்து இப்போ க்ளோஸ் ஆகிட்டுருக்கு. அண்ட் வந்து இப்போ நம்மளுடைய வீடியோ வந்து ஒட்டோவாக இங்கே பார்த்தீங்கன்னா டெப் வந்து ரீஃப்ரெஷ் ஆகிடுச்சு. ரீஃப்ரெஷ் ஆகி திரும்ப வந்து நம்ம வீடியோ வந்து ப்ளே ஆகுது. ப்ளே ஆகும்போது இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐபி அட்ரஸ் வந்து ஆட்டோமேட்டிக்லி சேஞ்ச் ஆகிடும். இங்கே வந்து இந்த ஐபி அட்ரஸ் ஒட்டோவாக சேஞ்ச் ஆகும். ஸோ வந்து இதனால் நம்ம வியூஸ் வந்து அதிகரிக்கும். அண்ட் வந்து சப்ஸ்கிரைபர்ஸும் நீங்கள் வீடியோ வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்னு அதிகரிக்காது. நீங்கள் இதில் வந்து வாட்ச் ஹவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது ஒன்றும். அப்புறம் வந்து உங்கள் வீடியோ வந்து ஃபாரின் வியூஸ் வருது அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து உங்கள் வீடியோ வந்து ரெக்கமெண்டேஷனில் போகும் யூடியூப். ஸோ அதனால் உங்களுக்கு இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸும் அதிகரிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் வந்து இந்த மெத்தட் யூஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் ஆகும். அண்ட் வந்து நான் இப்போ உங்களுக்கு இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். சம்டைம் வந்து குயிக்காக அப்டேட் ஆகும், சம்டைம் அப்டேட் ஆகாது. ஸோ வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 90 வியூஸ் இருந்துச்சு. 90 வியூஸில் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன்.
சம்டைம் வந்து குயிக்காக எங்களுக்கு அப்டேட் ஆகும், சம்டைம் குயிக்காக அப்டேட் ஆகாது. அதனால் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 90 வியூஸ் தான் இன்னும் இருக்குது, எனக்கு இன்னும் அப்டேட் ஆகலை. ஸோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். உங்கள்கிட்ட ஒரு 4 PC 5 PC இருக்குதுன்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மெத்தட் மூலமாக நீங்கள் வந்து 4000 வாட்சவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என் வந்து நீங்கள் வந்து இன்னும் கிவ்அவேல ஜாயின் பண்ணலைன்னா கண்டிப்பாக கிவ்அவேல ஜாயின் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இது மாதிரி இன்னொரு அமேசிங் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.